வேர்மறவா வெளிநாடு வாழ் தமிழர்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான், இந்தியாவின் ஆத்மா கிராமங்களில்தான் உள்ளது. இது வெறும் அலங்கார வார்த்தை அல்ல. இதை கூறியவர் நமது தேசத்தந்தை காந்தியடிகள். இது ஒரு வெறும் அலங்கார வார்த்தை மட்டும் அல்ல. ஒரு நாட்டின் பொருளாதார தன்னிறைவை ஒரு நாடு எட்டுவதற்கு அடிப்படை தேவை கிராமங்களின் முன்னேற்றம் தான். அதுவும் குறிப்பாக இந்தியா போன்று கிராமங்கள் பல கோடிக்கணக்கான மக்கள் கிராமங்களில் வாழும் சூழ்நிலையில் கிராமங்களின் முன்னேற்றம் என்பது மிகவும் இன்றியமையாதது. அந்த விதத்தில் ஒரு நாட்டின் ஒரு கிராமங்களின் பொருளாதார மேம்பாடு என்பது வெறுமனே வானுயர்ந்த கட்டிடங்களில் மட்டும் கிடையாது. அது அங்கு வாழும் மக்களின் அடிப்படை தேவைகளான கல்வி, மருத்துவம் போன்றவை முழுமையாக பூர்த்தி அடைய வேண்டும். அது மட்டுமல்லாது கிராமங்களின் இயற்கை வளமும் பேணி காக்கப்பட வேண்டும். இதில் அரசாங்கத்தின் பங்களிப்பு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. தனி மனிதர்களின் பங்களிப்பு, தனி மனிதர்கள் சேர்ந்த கூட்டு பங்களிப்பு ஆகியவை இதில் மிகவும் இன்றியமையாதது. இந்த விதத்தில் கடந்த 20 வருடங்களாக வெளிநாடு வாழ் தமிழர்கள் பலரும் நமது கிராமங்களின் முன்னேற்றத்திற்காக மிகவும் அரும்பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் வெளிநாடு வாழ் தமிழர்களின் பங்கு மிகவும் இன்றியமையானதாக உள்ளது. இவர்களின் அனுபவங்கள் நமக்கு மிகவும் மிகுந்த ஒரு படிப்பினையை தருவதாக இருக்கும். இவர்களின் அனுபவத்தை நாம் இந்த வேர்மறவா வெளிநாடு வாழ் தமிழர்கள் என்னும் நிகழ்ச்சியில் நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அந்த விதத்தில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் நமது விருந்தினர் திரு ரவிச்சந்திரன் சோமு அவர்கள். இவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை நான் கொடுத்து விடுகிறேன். திரு ரவிச்சந்திரன் சோமு அவர்கள் தஞ்சை தரணியில் உள்ள வெட்டிக்காடு என்னும் கிராமத்தில் ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். பின்பு கிண்டி பொறியியல் கல்லூரியில் ECE முடித்துவிட்டு அதற்கு பின்பு ஆஸ்திரேலியாவில் MBA முடித்தவர். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக தொலைத்தொடர்பு துறையில் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். இப்பொழுது கீசை டெக்னாலஜிஸ் எனும் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் தலைமை நிர்வாகியாக இருக்கிறார். அது மட்டுமல்லாது திரு அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அவர்கள் நிறுவிய பெல் லெபார்டரிஸிலும் லுசன் டெக்னாலஜிஸிலும் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பணிகள் மற்றும் பயணங்களுக்கு இடையே இவரது சமூக பணி இடைவிடாது தொடர்ந்து வருகிறது. அதுவும் கடந்த 20 வருடங்களாக. அமெரிக்க வாழ் தமிழர்கள் நடத்தும் எய்ம்ஸ் இந்தியா பவுண்டேஷனின் நிறுவன இயக்குநர்களும் இவர் ஒருவர். அது மட்டுமல்லாது பாதை எனும் ஒரு அமைப்பையும் தொடங்கி தனது சமூக பணிகளை மேலும் முறைப்படுத்தி சில வருடங்களாக தொடர்ந்து கொண்டு வருகிறார். எழுத்தாளர், பேச்சாளர் என பல முகங்களை கொண்டவர். இவரது பயணத்தின் அனுபவத்தின் சாரத்தை இன்று நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வணக்கம் ரவிச்சந்திரன் சார். நீங்கள் எங்களோடு இணைவதில் மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் எங்களுக்கு. வணக்கம் சித்ரா. வலைத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் படித்த கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்ல படித்த தாங்கள், என்னுடைய ஜூனியரான தாங்கள், இந்த நேர்காணலை செய்வதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. மிகவும் நன்றி சார். எவ்வளவு பெரிய விருட்சமாக இருந்தாலும் அதனுடைய வேர்கள் மிகவும் முக்கியம். அந்த விதத்துல நீங்கள் இன்னைக்கு விருட்சமாக வளர்ந்திருக்கீங்கன்னே சொல்லலாம். உங்களுடைய வேர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா சார்? நீங்க சொன்ன மாதிரி நான் பிறந்து வளர்ந்தது தஞ்சை தரணியில் உள்ள மன்னார்குடிக்கு பக்கத்தில் உள்ள வெட்டிக்காடுங்கிற ஒரு சிறிய கிராமம். என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய பெற்றோர்கள் படிப்பறிவு இல்லாத விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். அதுக்கு பிறகு வெட்டிக்காடு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியிலும் பக்கத்து கிராமத்தில் உள்ள மூவானூர் அரசினர் உயர்நிலை பள்ளியிலும் தமிழ் மீடியத்தில் படித்து, பிறகு மன்னார்குடியில் உள்ள நேஷனல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படித்து கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்ல படித்தேன். அதாவது ஒரு ஒரு மனிதனுடைய எண்ணங்களுக்கு விதைகள் இளம் வயதிலே தூவப்படுகின்றன என்றது என்னுடைய நம்பிக்கை. அந்த விஷயத்துல இந்த சமூக பணி அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுல இருக்கிறதுக்கு அந்த ஒரு விதைகளுக்கு காரணம் முக்கியமா நான் ஒரு 3 பேரை குறிப்பிடுவேன். என்னுடைய அப்பா வைசி சோமு ஆலந்திரியர் அவர்கள், என்னுடைய பெரியம்மா, அதாவது எங்க அப்பாவோட முதல் மனைவி சாரதாம்பாள் சோமு,
அப்புறம் என்னுடைய பெரியப்பா எங்களுடைய வெட்டிக்காட்டி நாட்டாமை வைசி ராமசாமி அலம்பரியர், இந்த 3 பேரும் சொல்லலாம். ஏன்னா எங்க அப்பா வந்து ஒரு விவசாயி. பார்ட் டைமா என்ன பண்ணுவாருன்னா, மிக தெரிஞ்ச ஒரு கடின உழைப்பாளி. பார்ட் டைமா வந்து நெல் வியாபாரம் பண்ணுவார் கிராமத்துல. சோ பட் நிறைய இலக்கிய மனம் உடையவர். அதனால என்ன பண்ணுவாங்க, அவர் நெல் வியாபாரம் பண்றதுனால அவர்கிட்ட கொஞ்சம் அந்த பணப்புழக்கம்னு இருக்குன்னு சொல்லுவாங்களே கிராமத்துல, அது கொஞ்சம் இருக்கும் அவருக்கு. சோ யாரு வந்து அவர்கிட்ட வந்து உதவி கேட்டாலும், ஒரு தீபாவளி பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுக்கோ உள்ளது ஒரு 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 அந்த அதாவது ஏழைகள் வந்து உதவி கேட்டா செய்வார், அந்த கருணை உள்ளம் கொண்டவர். அதுக்கு வந்து எங்க பெரியம்மா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட். அதாவது ஆப்போசிட் எப்படின்னா, ஒரு ஆளுமை மிக்க ஒரு 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 பெண்மணி எங்க பெரியம்மா. அதாவது வெரி வெரி டஃப் கேரக்டர். அதே சொல்லுவாங்கன்னா, அடிக்கிற கைதான் அணைக்குன்னு சொல்லுவாங்க. எங்க பெரியம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க பெரியம்மாவுக்கு வந்து ஒரு 16 வருட மன வாழ்க்கையில குழந்தை கிடையாது ஆக்சுவலா அவங்களுக்கு. சோ அதனாலதான் எங்க அம்மா அவங்களுடைய அண்ணன் பொண்ணான எங்க அம்மாவே அவங்களுக்கு எங்க அப்பாவுக்கு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, வச்சாங்க. சோ அதனால எங்க பெரியம்மா வந்து குழந்தை இல்லைங்கிறதுனால எல்லா குழந்தைகளையும் தான் குழந்தையா வளர்த்தாங்க ஆக்சுவலா. எங்களோட சுற்றத்தார்கள், பெரியப்பா, சித்தப்பா குழந்தைகள் அப்படின்ட்டு. அதனால எங்க பெரியம்மா வந்து யாரும், அதாவது உணவு, அதாவது ஏழைகள் யாராச்சும் உணவுன்னு கேட்டாங்கன்னா வந்தாங்கன்னா எங்க வீட்டுல ஜேஜேன்னு இருக்கும். அதாவது அம்மா சாப்பாடு போடுவாங்க, பெரியம்மா தான் வீட்டு நிர்வாகம். எங்களை, அதாவது நான், எங்க அண்ணன், தம்பி, நாங்க 3 பேர் அதை வளர்த்தது வந்து எங்க பெரியம்மா தான். அதனால எங்க பெரியம்மாவை வந்து நாங்க அம்மானு கூப்பிடுவோம், எங்க அம்மாவை சின்னம்மான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ அப்படி எங்க பெரியம்மா அவ்வளவு ஒரு பாசமான பெரியம்மா அவங்க. அப்புறம் எங்களுடைய பெரியப்பா வெட்டிக்காட்டின் நாட்டாமை அவரு மிகச்சிறந்த நிர்வாகி. அதாவது நான் என்னுடைய நிறைய மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் நான் ஃபாலோ பண்றது வந்து அவர்கிட்ட சின்ன வயசுல நான் கத்துக்கிட்டது தான். ஏன்னா வந்து 31 வயசுல எங்க வெட்டிக்காட்டோட நாட்டாமைய பதவி ஏற்று அவர் இறக்குற 75 வருஷம் வரலையும் எங்க நாட்டாமையா இருந்தாரு. அவர் இருக்கிற வரலையும் எங்க கிராமத்துல போலீஸ் வந்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி. ஸோ இவங்க 3 பேரையும் பார்த்து வளர்ந்ததுனால கூட இருக்கலாம் இந்த சமூக பணியில ஒரு அக்கறைக்கு. அதற்கு பிறகு, இந்த கல்யாணத்துக்கு பிறகு எனக்கு மிக முக்கியமா இருக்கிறது, துணையா இருக்கிறது வந்து என்னுடைய மனைவி கீதா அவர்கள். ஏன்னா வந்து நாங்க 2 பேரும் வந்து ஓரளவு பைனான்சியலி, அப்கோர்ஸ் ஐ கம் ஃப்ரம் வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட். இப்போ யூஎஸ் போன பிறகு ஓரளவு கொஞ்சம் பைனான்சியலா ஸ்டெபிலைஸ் ஆன பிறகு எங்களுடைய வருமானத்துல ஒரு சிறு தொகையை வந்து இது மாதிரி சமூக பணிக்கு பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கு எனக்கு ஃபுல்லா தோல் ஒன்று சப்போர்ட் பண்றது வந்து என்னுடைய ஒய்ஃப் தான், கீதா. ஸோ இவங்க 4 பேர் தான் இதுக்கான வேர் விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம். நிச்சயமா சார். ஒவ்வொருடைய வெற்றியிலும் அவங்களுடைய குடும்பத்தின் பங்கு எந்த அளவு இன்றியமையாததா இருக்குங்கிறது நீங்க சொல்றதுல இருந்தே தெரியுது சார். 20 வருடங்களா வந்து எய்ம்ஸ் இந்தியாங்கிற அமைப்பின் மூலமாக பணியாற்றிட்டு வர்றீங்க. அந்த அனுபவங்கள், அதன் மூலமா நீங்க என்னென்ன செய்தீர்கள் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? நான் வந்து 1919 வந்து பாஸ்டனுக்கு ஒர்க்குக்கு போயிருந்தேன். ஒரு 2003 வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு KM கருமலர் செல்வன் இருக்கு. அப்புறம் நாங்க 2 பேரும் தமிழ் மன்றத்துல ஒன்னா ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் வளர் தமிழ் மன்றத்துல. அப்போ வந்து நியூஜெர்சில ஒரு ஃபெட்னா அப்படிங்கிற வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை நிகழ்ச்சி இருக்கு, வாடா அப்படின்னு கூப்பிட்டான். சரி, அவன் வந்து ஹூஸ்டன்ல இருக்கான், நான் வந்து பாஸ்டன்ல இருக்கேன். ஸோ 2 பேரும் போனோம். அந்த நிகழ்ச்சியில போனப்போ வந்து, அப்ப அது வந்து ஒரு பிரமிக்க நிகழ்ச்சி, அதை பத்தி தனியா விவரிக்கணும். அந்த நிகழ்ச்சியில வந்து என்னுடைய காலேஜ் சீனியர், எனக்கு டீச்சரா இருந்தார், டிஆர்எஃப் இருந்தார், ஆண்டி கிரி அப்படின்ட்டு, எனக்கு 3 இயர்ஸ் சீனியர், என்னோட இசி சீனியர். அவரும் அவருடைய நண்பர்களையும் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, வாஷிங்டன் டிசி வட்டாரத்தில் அந்த நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு எய்ம்ஸ் இந்தியான்னு ஒரு அமைப்பை தொடங்கி, அப்பதான் சமுதாய பணிகளை செய்யணும், நம்மளுடைய கிராமத்துக்கு, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு செய்யணும்னு பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் அந்த பீரியட்ல. அதுக்கு ஆண்டி கிரி தான் அதோட பிரசிடென்டா இருந்தார். சோ நான் என்ன பண்ணேன்னா, நான் இது வரலையும் என்னால முடிந்த அளவு இந்த ஏழை மாணவர்களுக்கான அந்த படிப்புக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 2-3 இயர்ஸா. சோ அங்க உங்களை பார்த்த பிறகு, அடடா, நம்மளுடைய ஒரு சேம் வேவ் லென்த் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுக்கு பிரசிடென்ட் வந்து நம்மளுடைய சீனியர் தான் அப்படின்னு. சோ நான் அவங்களோட சேர்ந்து பணியாற்றலாம் அப்படிங்கிறப்ப வந்து, ஒரு குழுவா பயன்படுறப்ப வந்து நம்மளால பெரிய பணிகளை செய்ய முடியும். ஸோ அதனால அவங்களோட சேர்ந்து பணியாற்றுறதுக்காக நான் பாஸ்டன் வந்த பிறகு, என்னுடைய ஜூனியர், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாஸ்டனுடைய நெய்பர்ல, பாஸ்டன்ல வாசுதேவன் அப்படின்னு இருக்காப்ல. ஸோ நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண எய்ம்ஸ் இந்தியாவோட பாஸ்டன் சாப்டரை ஸ்டார்ட் பண்ணோம். அது ஸ்டார்ட் பண்ணிட்டு எவ்ரி 1 மந்த் என்ன பண்ணுவோம்னா, ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இன் பாஸ்டன். ஒவ்வொரு மாசம் ஒரு $100 அது மாதிரி கண்ட்ரிபியூட் பண்ணுவோம். $100 இஸ் நாட் பிக் மணி ஒரு அந்த டைப், அதாவது ஒவ்வொருத்தரும் கண்ட்ரிபியூட் பண்றப்ப வந்து. ஸோ ஒரு 3 மந்த்ஸ் என்ன பண்ணுவோம்னா, ஒருத்தர் வீட்டுல நாங்க மீட் பண்ணி
அந்த 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 3 months கலெக்ஷனை வச்சுட்டு என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறப்ப வந்து எல்லாருமே வில்லேஜ் பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து வந்தவங்க தான் அந்த 10 நண்பர்களும். ஸோ நாங்கள் எங்களுடைய ஃபோக்கஸ் வந்து நம்ம வந்து ஒரு செக்டரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ரூரல் எஜுகேஷன். ஏன்னா எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மலாம் ஒரு கிராமத்துல இருந்து முன்னுக்கு வந்திருக்கிறோம்னா அமெரிக்கால இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் வந்து எஜுகேஷன். ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்கூல் ஐடென்டிஃபை பண்ணி அங்க வந்து ஸ்கூலுக்கான கட்டமைப்பு இருக்காது. நிறைய ஸ்கூல்ல வந்து பில்டிங் இருக்கும், டெஸ்க் இருக்காது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, லைப்ரரி இருக்காது. ஸோ அதெல்லாம் நாங்க செய்ய ஆரம்பிச்சோம். ஒரு அந்த ஒரு ஒரு ஸ்கூலுக்கான பெஞ்ச் வாங்கி கொடுக்கறது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரி பண்ணி கொடுக்கறது அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் தூத்துக்குடியில வந்து விடியல் ட்ரஸ்ட்னு ஒன்று நடத்துறாரு. அவரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிராமங்கள்ல வந்து ஃப்ரீ டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருந்தாரு. அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ டியூஷன் சென்டருக்கான ஃபினான்சியல் சப்போர்ட்டை வந்து நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இது மாதிரி கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு 25 ஸ்கூல்ல நாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கொடுத்தோம் அந்த பீரியட்ல. அதாவது 2003ல இருந்து 2010 பீரியட்ல. 2007ல வந்து ஐ கேம் பேக் டு சிங்கப்பூர். அதாவது பாஸ்டன்ல இருந்து ஐ கேம் பேக் டு சிங்கப்பூர். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வாசு இருக்காப்ல, அவரும் ஹி ஆல்சோ மூவ் டு பெங்களூர். ரவி வெங்கடேஷன், அதாவது இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, எல்லாரும் மூவ் டு டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ். அதனால அது அப்புறம் அந்த டீம் வந்து ஒரு மாதிரி போச்சு. இந்த எய்ம்ஸ் இந்தியா வந்து இட்ஸ் வெரி ஆக்டிவ் அசோசியேஷன், பட் நியூ மேனேஜ்மெண்ட் டுக் ஓவர், தேவர் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ அப்புறம் அதனால இந்த 2010க்கு பிறகு மறுபடியும் ஒரு சின்ன தொய்வு. மறுபடியும் நானே என்னுடைய ஓன் இதுல நான் செய்ய ஆரம்பிச்சேன். யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ரெஃபரல் வர்றப்போ வந்து இது மாதிரி ஹெல்ப் கேட்கறாங்க, எஜுகேஷன், டியூஷன் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ் கேட்கறாங்க, அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் என்னுடைய எய்ம்ஸ் இந்தியா அந்த ஒரு 7 years ஜேர்னி வித் எய்ம்ஸ் இந்தியா ஆர்கனைசேஷன். ஓகே சார், மிகவும் மகிழ்ச்சி. கல்லூரி கால நட்பு அப்படிங்கிறது வந்து வெறுமனே ஒரு கேளிக்கை சார்ந்து இல்லாம ஒரு சமுதாயத்துக்கு எப்படி பயனுள்ளதா இருக்க முடியுங்கிறது நீங்க சொன்னதுல இருந்தே தெரிஞ்சது. அடுத்தது நீங்க பாதை அமைப்பு தொடங்கினீங்க இல்லையா சார்? அதுல வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களையும் முன்னெடுத்தீங்க. அது பத்தின உங்களோட பயணம், உங்களோட அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா சார்? ஓகே, குட். இது வந்து கொஞ்சம் ஐ வில் ஸ்பெண்ட் லிட்டில் மோர் டைம் ஆன் திஸ். ஏன்னா இந்த செக்மெண்ட் எப்படின்னா அந்த பாதைக்கான ஒரு விதை எப்படி ஆரம்பிச்சதுன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது அந்த 2-3 years அந்த எய்ம்ஸ் இந்தியாவுக்கு பிறகு கேப் வந்த பிறகு 2016ல நானும் என்னோட ஒய்ஃப் 2 பேரும் புக் வெளியிட்டோம். நான் எழுதின வெட்டிக்காடுங்கிற புக்கும், என்னோட ஒய்ஃப் எழுதின கீதா கஃபே அப்படிங்கிற புக்கும் வந்து தஞ்சாவூர்ல வந்து டிசம்பர் 2016ல ஒரு ஃபங்க்ஷன்ல வெளியிட்டோம். அதை வெளியிடுறப்ப வந்து எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இதை வந்து நம்ம ஒரு புக்கு பண்றோம், அதை வந்து அந்த ஃபங்க்ஷன்ல தான் அனௌன்ஸ் பண்ணேன். இந்த புக்குல இருந்த ஒரு விற்பனை பிளஸ் டொனேஷன் யாரு கொடுத்தாலும் அதை வச்சு நாங்க வந்து கல்விக்கு செலவு பண்றோம், ரூரல் எஜுகேஷன் புவர் ஸ்டூடெண்ட்க்கு அனௌன்ஸ் பண்றோம்னு அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ அதில் நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அதுக்கு பிறகு அந்த இதுக்கு. அப்புறம் நான் சிங்கப்பூருக்கு வந்த பிறகு சிங்கப்பூர்லயும் ஒரு புக் இன்ட்ரோடக்ஷன் ஃபங்க்ஷன் ஒன்று வச்சு இதே மாதிரி இது பண்ணோம். வி காட், டு பி ஹானஸ்ட், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவை விட அதிகமான டொனேஷன்ஸ் எனக்கு கிடைச்சது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும். ஸோ அதை பார்த்த பிறகு வி கலெக்டட் அபவுட் 2.5 lakhs. பார்த்த பிறகு சரி, நம்ம மேல இவ்வளவு ட்ரஸ்ட் வச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப வந்து இதை நம்ம வந்து ஒரு ப்ராப்பரா பண்ணணும், ஜஸ்ட் ஃபார் த நேம் சேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொன்ன மாதிரி பாதை அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை ஸ்டார்ட் பண்ணி, இந்த பாதையோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன பண்ணோம்னா 2018 வந்து இந்த வெட்டிக்காடு, அதாவது வடுவூர்ல இருந்து மன்னார்குடிங்கிறது வந்து ஒரு பெல்ட் சொல்லுவாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 10 கிராமங்கள் இருக்கு. அந்த 10 கிராமங்கள்ல இருக்கிற ஒரு 16 தொடக்கப்பள்ளி, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி இருக்கல அந்த ஸ்கூலுக்கு எல்லாருக்குமே வந்து ஐ ஹேண்ட் பிக் த புக்ஸ். ஆக்சுவலா ஒரு 3 months 4 months ப்ராஜெக்ட். அதுல என்னுடைய நண்பர் ஒருத்தர் நூலுலகம்ல ஒரு வெப்சைட் நடத்துறாரு, பாஸ்டன்ல இருந்து என்னுடைய நண்பர். அவரு வந்து எனக்கு எல்லா புக்ஸுமே 50% டிஸ்கவுண்ட்ல கொடுத்தாரு, நீங்க நல்ல ஒரு இதுக்கு பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மணியை வச்சு 16 ஸ்கூலுக்கு வந்து லைப்ரரி செட் பண்ணி கொடுத்தோம். நல்ல புக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி, அதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ அந்த லைப்ரரி அந்த புக்ல ஒரு ரிலீஸ்க்காக ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கோட சீஃப் கெஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் கலெக்டர் சிபி செந்தில்குமார், ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவரு நம்ம காலேஜ் ஜூனியர் ஆக்சுவலா. ஸோ நம்ம 2 பேருக்கு ஜூனியர், 2016 பேட்ச் ஆக்சுவலா. ஓகே. ஸோ அப்படி அந்த ஃபங்க்ஷன்ல பேசிட்டு இருக்கப்ப வந்து ஒரு சமூக ஆர்வலர்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப வந்து
வடுவூர்ல வந்து ஒரு மிகப்பெரிய லேக் இருக்கு. அதாவது 380 ஏக்கர் உள்ள ஒரு லேக் இருக்கு. அந்த லேக் வந்து 20 வருஷமா தூர்வாராம இருக்காங்க. அதை நிறைய ட்ரை பண்றோம், ஒண்ணு நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் சரி அப்படின்ட்டு நாங்க வந்து ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தை அணுகி அதுல வெற்றி பெற்று அந்த வேதிய தூர்வாரம் முடிஞ்சது 2019. அப்படி தூர்வாரப்ப வந்து அது அத 2019 தூர்வாரப்ப வந்து அத இந்த இளைஞர்கள், அதாவது 20 வருஷமா தூர்வாராத ஏரி வந்து ஒரு பார்த்தா அதை பார்த்துட்டு இந்த 10 கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு வாவ் தட் சம்திங் ஹேப்பன் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க நமது கிராமம்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு 15 வருடங்களாக எங்க கிராமத்துல நான்லாம் சின்ன பையனா இருக்க குளித்து விளையாண்ட குளங்கள்லாம் வறண்டு போச்சு. அப்படியே எல்லாம் தண்ணியே பார்க்காம அந்த குளங்களை மீட்டெடுக்கணும், நிலத்தடி நீரை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணங்கள் கொண்ட இளைஞர்கள்லாம் சேர்ந்து அதை நமது கிராமம்னு ஆரம்பிச்சு பண்ணாங்க. அதே எனக்கு தெரியாது, அந்த இளைஞர் டீம் இருக்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அப்புறம் லேட்டர் ஸ்டேஜ்ல தான் எனக்கு தெரிஞ்சது அந்த டீம். அந்த லேட்டர் ஸ்டேஜ்ல தெரிஞ்சப்போ வந்து அவங்களோட நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அவங்க அந்த டீம்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு ஸோ அந்த இளைஞர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு பிறகு 12-15 வருடங்களுக்கு பிறகு அந்த 10 கிராமங்களில் உள்ள 10 கிராமங்களில் உள்ள குளங்கள்லாம் நீர் நிரப்புனாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு 50,000 rupees டொனேஷன் கொடுத்தேன். இதை பார்த்துட்டு ஐ வாஸ் சோ எமோஷனல். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அந்த வீடியோஸ் 12 வருஷம் கழிச்சு தண்ணி வர்றப்ப அந்த கிராமத்து மனிதர்கள்லாம், அதாவது அதுக்கு பூஜை பண்ணி இந்த தண்ணியை வரவேற்றது, குளத்துக்கு தண்ணி வரத்துல பார்த்தோன்னா இட் பிகேம் வெரி எமோஷனல். பார்த்த பிறகு சரி சம்திங் குட் ஹேப்பன் அப்படின்ன பிறகு நாம வந்து இதுல கண்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுடைய கனெக்டிவிட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சித்ரா ஸோ அதனால அந்த இளைஞர்களோட சேர்ந்து என்ன பண்ணா, சரி இந்த 14 வருடங்களுக்கு பிறகு தண்ணி வந்ததுனால அந்த குளங்களை சுத்தி மரங்கள் நடலாம், என்வரான்மெண்ட் இப்போ வந்து இது கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை தீட்டி பசுமை தீபாவளி அப்படின்னு 2019 ஒரு திட்டத்தை தீட்டி அந்த இளைஞர்களோட சேர்ந்து அந்த குளங்களை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 2000 மரங்களை நட்டோம். ஆக்சுவலா 2019 இது 5 lakhs ப்ராஜெக்ட். ஒவ்வொரு வில்லேஜுக்கும் வந்து 50,000 rupees. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மரத்தை நடுவாங்க, ஒரு 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 ப்ரெஸ்ஸுக்காக ஒரு போட்டோ கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் தட் இஸ் நாட் த ரைட் திங் டு டூ. ஏன்னா வந்து அதை அதாவது மரத்தை கன்று நடுறது ஈஸி, அதை வந்து மெயின்டைன் பண்றதுதான் பிகஸ்ட் சேலஞ்ச். ஸோ அதனால அதை பிளான் பண்றப்ப என்ன பண்ணோம்னா அதுல 25,000 rupees வந்து கண்ணு வாங்குறது, அதுக்கான கூண்டு, அதாவது இந்த பாதுகாப்பு கூண்டு வாங்குறது அப்படின்ட்டு 25,000 rupees வந்து ஒரு வருடத்துக்கு அதை தண்ணி ஊத்தி பராமரிக்கிறதுக்கு ஒருத்தர் ஆளை போட்டு அதை தண்ணி ஊத்தி பராமரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணோம். ஸோ அது வந்து இட்ஸ் வெரி குட் சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். அது சக்சஸ்ஃபுல் ஆச்சு. அந்த சக்சஸ் பார்த்து என்ன பண்ணோம்னா 2020 வந்து பசுமை பொங்கல் அப்படின்னு ஒரு திட்டத்தை இது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 lakhs பட்ஜெட்ல வந்து, அதாவது இந்த 10 கிராமங்களில் உள்ள 16, அதாவது 8,000 வீடு, அந்த ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து 2 பழமரக்கன்றுகள், அதாவது நெல்லி, மாமரக்கன்று, நெல்லி, இது மாதிரி. ஏன்னா பழமரம் கொடுத்தாதான் அந்த விவசாயிகளுக்கு அதை வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், அந்த பாதுகாத்து அதை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது பண்ணணும். ஸோ அதுவும் பயங்கர நல்ல சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். ஸோ இது 2 தான் முக்கியமானது. அப்புறம் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராங்கிறதோட நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் வேணா இங்க இந்த அனுபவம் தான் முக்கியம். சொல்லுங்க சார். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணோம்னா, சரி அடுத்து 2019 வந்து என்வரான்மெண்ட் ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிறதுல 2020 நாங்க என்ன பண்ணோம்னா எஜுகேஷன். அகைன் மை கோர் செக்டர் இஸ் ஆல்வேஸ் எஜுகேஷன். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் எஜுகேஷன் இஸ் த ஒன்லி டூல் இட் கேன் அப்லிஃப்ட் த புவர் பீப்புள் அப்படிங்கிறத வெரி ஸ்ட்ராங் பிலீஃப் உள்ளது நான் அதுல. அது அதனால என்ன பண்ணோம்னா மறுபடியும் எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்ணணும்ட்டு 2020 என்ன பண்ணோம், ஒரு பைலட் ப்ராஜெக்ட் என்ன பண்ணோம், 2 வில்லேஜ்ல வந்து ஃப்ரீ டியூஷன் சென்டர்னு ஆரம்பிச்சோம். எடகிலையூர், எடார்னவாசல் 2 வில்லேஜ்ல வந்து ஃப்ரீ டியூஷன் சென்டர் ஈவினிங்ல வந்து ஒரு 6 to 8 அப்படின்ட்டு அது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 months தான் போச்சு. அதுக்குள்ள இந்த கொரோனா சுச்சுவேஷன் வந்ததுனால ஜனவரில பொங்கல்ல ஸ்டார்ட் பண்ணோம். அதனால அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒன் ஹோல்ட் ரைட் நவ். அது ஒரு அந்த இது. இப்ப அதோட என்வரன்மெண்ட்ல கண்டினியூஸா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இப்ப ஐ ஜஸ்ட் கிக் ஸ்டார்டட் அனதர் பைலட் ப்ராஜெக்ட். எங்க வில்லேஜ் வெட்டிக்காடு வில்லேஜ்ல வந்து ஒரு 1.5 lakhல வந்து ஒரு குறுங்காடு, அதாவது மியாவாக்கி மெத்தட்ல வந்து ஒரு குறுங்காடு, ஒரு 1 acre லேண்ட்ல we are going to plant 2,000
trees in 1 acre land. அது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட். ஐ வாண்ட் டு ட்ரை இட் அஸ் அ பைலட் ப்ராஜெக்ட். இது சக்சஸ் ஆனா தென் வீல் ரெப்ளிகேட் அது அதர் வில்லேஜ், இந்த 10 நமது கிராமங்கள் வில்லேஜ் அப்படின்ட்டு இது ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்தது. ஐ ஃபர்காட் டு ஆட் ஒன் திங். ஆக்சுவலா இந்த 2018ல வந்து கஜா புயல்னு ஒன்று பெரிய ஒரு டேமேஜ் பண்ணது டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா அகைன் இதுக்கெல்லாம் வந்து ஐ வாண்ட் டு ரியலி தேங்க் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பீப்புள், மை காலேஜ் மேட்ஸ், மை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தே நோ தட் ஐ எம் ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் சோஷியல் ஒர்க். அவங்கள வாலண்டியரா எனக்கு தே கிவ் அ ஃபண்ட். இப்போ நான் அந்த ப்ராஜெக்ட் பண்றதுலாம் என்னுடைய கண்ட்ரிபியூஷன் சர்டன் அமௌண்ட் தான். பட் இதுக்கு ஃபண்டு கொடுக்கறது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தான் கொடுக்கறது. ஸோ அதை என்ன பண்ணோம், அந்த கஜா புயல் பார்த்த உடனே ஐ ஜஸ்ட் கேஷுவலி புட் அ மெசேஜ், இது மாதிரி ஐ வாண்ட் ஹெல்ப் த பீப்புள். லாட் ஆஃப் பீப்புள் ஹெல்ப் மீ. ஸோ அதை வச்சு என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2.5 lakhs வந்து கிரவுண்ட் லெவல் அந்த ஃபுட் கொடுக்கறது, சப்ளை பண்றது, பவர் ரெஸ்டோர் பண்றது, தண்ணி இல்லாத வந்து ஜென்ரேட்டர் வச்சு தண்ணி இந்த வில்லேஜஸ்க்கெல்லாம் சப்ளை பண்றது, அது மாதிரி அதுக்கு சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் அந்த ஒரு செகண்ட் ஃபேஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணோம், அந்த வெட்டிக்காடு வில்லேஜ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு அனைத்து வீட்டுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு வந்து 4 தென்னை மரம் 2 மாங்கன்று அப்படின்னு கொடுத்து அது அந்த என்வரான்மெண்ட் ஃபோக்கஸா பண்ணி இன்னைக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, அந்த மாமரக்கண்ணுல இப்ப மாங்காய் காய்க்குது ஆக்சுவலா. ஸோ ஐம் சோ ஹாப்பி டு சி தட் பிக்சர்ஸ் அவங்க ஷேர் பண்றப்போ வந்து. ஸோ இதுதான் வந்து இதோட போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து நான் வெரி வெல் ரொம்ப நான் கண்ட்ரிபியூட் பண்றது. ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் த டீம். நமது கிராமம்னு ஒரு டீம் இருக்கிறது வந்து ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் த டீம். They are such a brilliant youngsters, hardworking people. I would like to mention standout key people. It's a motivation for all the youngsters. அதாவது வடூரை சேர்ந்த மலர்மன்னன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டிவ் வாலண்டியர் இருக்காப்புல. அப்புறம் இடையுலையர், அதாவது அத்தானியரை சேர்ந்த சிவாஜின்னு ஒரு தம்பி இருக்காப்புல. அப்புறம் இடைக்குளையரை சேர்ந்த தம்பிகள் சிவகாந்தி, தமிழரசன் இருக்காங்க. அப்புறம் அண்ணாவாசலை சேர்ந்த மாப்பிள்ள கலை இருக்காரு. அப்புறம் என்னுடைய வெட்டிக்காடு ஊரை சேர்ந்த தம்பிகள் அரவிந்த், சத்யா, சரவணன் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் ராஜாளி குடிக்கல்ல ஒரு பையன் தம்பி இருக்காப்புல ரங்கபாஸ்கர். இதெல்லாம் ஒரு நல்ல டீம், டீம் ஒர்க். இட் இஸ் சொல்லுவாங்க வந்து இட் இஸ் ஈஸி டு கெட் த மணி அண்ட் கிவ் த மணி. இட்ஸ் நாட் அ பிக் டீம். பட் அதை கிரவுண்ட்ல அதை டெடிகேட்டடா ஒர்க் பண்றது தான் பெரிய சேலஞ்ச். ஸோ திஸ் டீம் இஸ் a great team. I'm very proud of team associated with this my great team. So I just wanted to share. Okay sir. ஒரு தனது பணிகளை நீங்க பலவிதமா சொல்லும் போது கூட சார், உங்களோட ஒரு டீம், உங்க ஒரு குழுவை நீங்க முன்னிறுத்துறது வந்து நீங்க ஒரு சிறந்த தலைவர் அப்படிங்கறத ரொம்ப நல்லா காட்டுது சார். உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு, உங்களையும் உங்க குழுவையும் நினைச்சு. இப்ப நீங்க ஒரு பன்னாட்டு நிறுவனத்துடைய ஒரு உயர் அதிகாரியா இருக்கீங்க. அது சார்ந்த பணிகள், பயணங்கள்னு நிறைய இருக்கும். அதுவும் இல்லாம எழுத்தாளர், பேச்சாளர்னு பல முகங்கள் இருக்கு. இத்தனை பணிகளுக்கு இடையே உங்களுடைய நேர மேலாண்மை, நீங்க எப்படி உங்களுடைய நேரத்தை வந்து பகிர்ந்து எப்படி செயல்படுறீங்க சார்? எப்படி அந்த மேலாண்மை நீங்க செயல்படுத்துறீங்க? அது இன்னைக்கு இளைஞர்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதா இருக்கும். Okay. So there is a saying that if you want to get a job, then immediately give it to the busiest person அப்படின்னு சொல்லுவாங்க. Okay. And I am trying to juggle different things. I don't know, I'm not a perfect guy. To be honest, நானும் வந்து பல குறைகள் உள்ள ஒரு சாதாரண மனிதன், ரைட்? ஒரு சாதாரண மனிதன். But I would like to share a certain philosophy of life in my own way, based on my own experience. வந்து ஷேர் பண்ண விரும்புறேன். Especially you ask for a guide for youngsters in கேட்டதுனால. ஏன்னா வந்து நான் ஒரு 15 yearsக்கு முன்னாடி I read a very important, very famous book, The 7 Habits of Successful People அப்படின்னு ஸ்டீவன் கோஃபியோட ஒரு ஃபேமஸ் புக். அந்த புக் அதை படிச்சுட்டு இருக்கப்போ வந்து என்னன்னா, he talked about அந்த அதாவது ஒரு ஆல்ரவுண்ட் லைஃப், அதாவது ஒரு லைஃப் வந்து ஃபுல்ஃபில்டு லைஃப் எப்படி அப்படிங்கறத வந்து he mentioned it, அந்த ஒரு லைஃபை பத்தி. That really resonated with me, my thought process. That really resonated with my thought process. I really liked that, அவருடைய அந்த way of how you put. ஸோ அதுல இருந்து எடுத்துக்கிட்டு என்னுடைய certain points add பண்ணி I have a philosophy that I try to give this guidelines to a lot of youngsters. When I go to college, I go to colleges for guest lectures. I give some motivational talk. ஸோ அப்போ வந்து எப்படின்னா, லைஃப்ல வந்து ஒரு ஆல்ரவுண்ட் லைஃப் இருக்கிறதுக்கு வந்து I consider 5 things are very important. First வந்து என்னன்னா, good career work. Okay, you should have a work you should passion about it. காலையில ஆஃபீஸ் போனோம்னா you should be passionate about going to the office. அந்த ஒரு பேஷன் இருக்கணும்.
செகண்ட் திங் வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். ஏன்னா அது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது எஸ்பெஷலி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்களாம் வி ஹேவ் செடென்டரி லைஃப். ஸோ அதுக்கு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவுட் பண்றதோ இல்லைன்னா யூ ஹேவ் டு பிளே கேம், பிளே பாஸ்கெட் பால், பிளே டென்னிஸ், பிக் அ கேம் யூ லைக், அதை பிளே பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டயட், ஸோ அது இம்பார்ட்டன்ட். தேர்ட் வந்து ஹாபி. ஹாபிங்கிறது வந்து விச் யூ ஷுட் ரிலாக்ஸ், சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஒர்க். சில பேர் சொல்லுவாங்க ஒர்க் இஸ் மை ஹாபி. தட்ஸ் நாட் த திங். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ஹேவ் சம்திங் லைக் மியூசிக், ஆர்ட், ரைட்டிங், சம்திங் யூ லைக். அதை வந்து வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் இஸ் ஹாபி. ஃபோர்த் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அப்புறம் வந்து ஃபிஃப்த் இஸ் கிவிங் பேக் டு த சொசைட்டி. ஸோ என்னை பொறுத்தவரையிலையும் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ரிலேட் இட். குட், ஐ எம் வெரி பேஷன் அபவுட் மை ஜாப். ஐ எம் அ டெலிகாம் இன்ஜினியர், ரைட்? ஐ எம் வெரி பேஷன் அபவுட் இட் அண்ட் ஐ ஃபோக்கஸ் ஆன் ஹெல்த். ஐ டூ ரெகுலர்லி. ஐ ஈவன் தோ ஐ டிராவல் ஆல் ஓவர் த வேர்ல்ட், பட் என்னால் முடிஞ்ச அளவு ஐ ட்ரை டு ஒர்க் அவுட் திங். பட் ஒன் குட் நியூஸ் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. The Corona lockdown, I lost 9 kgs. Okay, so that's a good thing I did. So அப்புறம் வந்து ஹாபி, என்னுடைய ஹாபி பார்த்தீங்கன்னா ரைட்டிங். ஸோ நீங்க சொன்னீங்களா எழுத்தாளர்னு சொன்னீங்க இல்லைங்களா? ரைட்டிங் இஸ் மை ஹாபி. ஐ பீன் ரைட்டிங் ஃப்ரம் 2000. ஐ எம் வெரி ஆக்டிவ் இன் இன்டர்நெட் ஃப்ரம் 2003 ஆன்வர்ட். ஸோ ரைட் பண்றது. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து ஃபேமிலிங்கிறது வந்து என்னுடைய ஒய்ஃப்டையும் பசங்கள்ட்ட தான் கேட்கணும், அதர் ஐ எம் a good family man அப்படின்ட்டு. பட் ஓகே, பட் I value my friends. Whenever I travel, I make real efforts to go and meet my friends. I value my friends. அப்புறம் giving back to the society. Of course, I'm trying my level best, whatever in my small way, to give back to the society. ஸோ இதுதான் ஐ கன்சிடர் இந்த 5. இதுதான் வந்து யூ மேக் அ கம்ப்ளீட் லைஃப். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒர்க்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சில பேர் ஸோ ஐ கன்சிடர் திஸ் இஸ் வாட் இட்ஸ் அ கம்ப்ளீட் லைஃப். ஸோ இதை வந்து யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு மேனேஜ் அண்ட் சக்சஸ்ஃபுல். அதாவது பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலையில ஃபர்ஸ்ட் திங் when I go to office, I take a coffee and start my work. So என்ன பண்ணுவேன்னா, I write down what are the things to be done, or I spend 5-10 minutes to அதை வந்து then I'll have a mind map. So இதை எப்படி பண்ணணும், இந்த டைத்துல எப்படி பண்ணணும், I'll try to manage it. அதே மாதிரி படுக்க போறதுக்கு முன்னாடி I spend 5 minutes லைக் எது பண்ணணும், இது மிஸ் பண்ணிட்டோம், ஓகே we have to do, ஆர் இது வந்து இப்ப பண்ண முடியாது, மேபி ஆஃப்டர் 1 week கழிச்சு பண்றது அப்படிங்கிற I have a mind map. So this is what I do. So I just wanted to share with you since you asked it. மிகச்சிறப்பு சார். வெட்டிக்காடு அப்படிங்கிற பேர்ல வந்து உங்களுடைய ஊர் பெயர்லயே உங்க புத்தகத்தை எழுதியிருக்கீங்க. உங்களுடைய ஊர் வாழ்க்கைன்னு அது உங்களுடைய உணர்வோட ரொம்பவும் கலந்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்க ஊரை பற்றி அல்லது எழுத்து வடிவத்துல அதை கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா சார்? எழுத்தாளரா உங்களுடைய பயணம், எப்படி ஊரை பத்தி எழுதணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படிங்கறத பத்தி சில வார்த்தைகள் சொன்னா நல்லா இருக்கும் சார். நான் வந்து அதான் சொன்னேன், இந்த 2003 நான் தமிழ் நியூ ஜெர்சியில நடந்த அந்த தமிழ் சங்க அந்த பேரவை நிகழ்ச்சியில தான், அதாவது நான் 1989 to 2003 வந்து ஒரு 15 yearsல வந்து there was no connection with me for தமிழ். நான் ஸ்கூல்ல படிச்சப்போ வந்து நிறைய பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள், தமிழ் அதுல எல்லாம் பங்கு பெற்றிருக்கேன், நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி காலேஜ்ல படிக்கிறப்போ வந்து இந்திய இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறப்போ வந்து வளர் தமிழ் மன்றத்துல வந்து ஆக்டிவா இருந்திருக்கேன். இன்ஃபேக்ட் எங்களுடைய ஃபார்மர் வைஸ் சான்சலர் டாக்டர் VC குழந்தைசாமி வந்து என்னுடைய ரோல் மாடல். இஸ் அ கிரேட் ஸ்காலர், ரைட்டர், சாகித்ய அகாடமி அவார்ட் வின்னர், ஆக்சுவலா அவார்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட வந்தப்போ வந்து பட் 1989 நான் வந்து காலேஜை முடிச்சுட்டு போன பிறகு ஐ ஹேட் சம் பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ் லைக் ஐ லாஸ்ட் மை டேட், ரைட், when I was writing my exams. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கப்போ வந்து என்னுடைய ஃபோக்கஸ் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரைட்? யூ ஹேவ் டு பில்ட் அ கேரியர். ஃபர்ஸ்ட் வந்து பைசா, அப்புறம் பில்ட் அ கேரியர், அதுதான் ஃபோக்கஸ். நான் தமிழ்ல அதெல்லாம் கிடையாது அப்ப அந்த பீரியட்ல. ஸோ இட் டுக் 14 years. அதுக்கு பிறகு நான் அப்புறம் சிடாட்ல ஜாயின் பண்ணிட்டு சிங்கப்பூர் வந்து, அப்புறம் சிங்கப்பூர்ல 5 years இருந்துட்டு அப்புறம் US போயிட்டுங்கிறது வந்து 15 yearsல வந்து தமிழுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த 15 yearsல அதுவும் ஃபாரின்ல ஒர்க் பண்றதுனால வந்து தமிழையும் இங்கிலீஷை மிக்ஸ் பண்ணி பேசுற ஒரு அந்நியன் மாதிரி ஆக்டின்னு வச்சுங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ 2003 வந்து அந்த நண்பர்களை பாக்குறப்ப வந்து அப்ப வந்து ஒரு நண்பர் கோபால் ராஜாராம் திண்ணையோட ஆசிரியர். அவர் ஆக்சுவலா அவரு தான் பாக்குறப்ப வந்து திண்ணை இதழ்ல வந்து அவர் தான் வந்து
தமிழ்ல எழுத முடியும், கம்ப்யூட்டர் எழுத முடியும்னு சொன்ன பிறகு நான் ஃபர்ஸ்ட் பாஸ்டனுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் வேலை வந்து அந்த முரசேஞ்சல் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஜாப் நான் எடுத்தேன். ஸோ அதுக்கு பிறகு அந்த ஆர்வத்துல வந்து நான் எழுத ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமா. என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்னும் ஐ ஹாவ் டு தேங்க் கோபால் ராஜாராம். வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் கதையை வந்து அவங்க அனுப்பிச்சு வச்சேன், ஒரு கவிதையை. அவங்க போட மாட்டாங்கன்னு ஏதோ அப்படின்ட்டு. பட் இமீடியட்டா பப்ளிஷ் பண்ணாரு. கிவ் லாட் ஆஃப் மோட்டிவேஷன்ஸ் ஃபார் மீ. ஸோ அப்புறம் அதுல கொஞ்ச நாள் திண்ணையில எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கு பிறகு வந்து மரத்தடின்னு ஒரு யாகு குரூப்ஸ்ல ஜாயின் பண்ணேன். அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க எனக்கு. அதுக்கு பிறகு வலைப்பதிவு, இது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி. தமிழோட இன்டர்நெட்ல பரிணாம வளர்ச்சி வந்து யாகு குரூப்ஸ், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்கோ நெட்ஒர்க்னு ஒன்று இருக்கும், அப்புறம் வலைத்தமிழ், இப்ப ஃபேஸ்புக், ட்விட்டர்னு அப்படி போயிட்டே இருப்போம் நம்ம. ஸோ அப்புறம் வலைப்பதிவு வந்து ஆரம்பிக்கிறப்ப வந்து அதுக்கு என்ன நேம் அப்படிங்கிறப்ப வந்து என்னுடைய சரி நம்மளுடைய ஊர் நினைவுகள், நம்மளுடைய அதை பத்தி எழுதுனாங்க. வெட்டிக்காடுங்கிற வலைப்பதிவுக்கு பேர் வச்சு ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். என்னுடைய மெயினா வந்து ஊர் நினைவலைகள், உண்மையான கதைகள், அப்புறம் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல எழுத ஆரம்பிச்சேன். ஸோ சரி இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஒரு ஃபர்ஸ்ட் புக் போகணும் அப்படிங்கிறப்ப வந்து இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் எழுத வந்து நினைச்சது வந்து என்னுடைய டெலிகாம் இண்டஸ்ட்ரி பத்தி ஒரு புக் எழுதணும் தான் ஐ ஸ்டார்டட். பட் ஐ ரியலைஸ் தட்ஸ் அ வெரி பிக் ப்ராஜெக்ட். அது வந்து இட் டேக்ஸ் அதுக்கு நிறைய டைம்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சரி அதை விட்டுட்டு ஸோ நம்ம வேறு என்ன வெட்டிக்காடு, ஸோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வெட்டிக்காடு புக்கை நான் வந்து ரிலீஸ் பண்ணது. இதுல பாத்தீங்கன்னா இந்த வெட்டிக்காடு புக்ல வந்து உள்ள அத்தனை கதை, அதாவது கதைகள் என்னுடைய நினைவலைகள், என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் பார்த்த வெட்டிக்காடுல பார்த்த உண்மையான கதைகளை தான் அதுல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன். அதுல எந்த புனியுமே கிடையாது. அதுல வர்ற கேரக்டர்ஸ் நேம் மட்டுமே, எல்லா நேமுமே உண்மையான ரியல் கேரக்டர்ஸ். அந்த நான் தஞ்சாவூர்ல நடந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்து அதுல அந்த புத்தக கதைகள்ல வர்ற உண்மையான மனிதர்கள் நிறைய பேர் வந்து பெருமைப்படுத்தினாங்க எனக்கு அந்த புத்தக வெளியீட்டு விழாவில். ஸோ அதுதான் இந்த எழுத்து பயணம் அப்படிதான் வந்துச்சு. அதாவது ஸ்கூல் காலேஜ்ல ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு 15 இயர்ஸ் கேப், 1819 to 2003 ஒரு 14 இயர்ஸ் கேப், அதுக்கு பிறகு ஸ்டார்ட் ஆகி. பட் எகைன் நான் நாட் ரைட்டிங் இப்போ வந்து ரெகுலரா எழுதுறது கிடையாது பிகாஸ் ஆஃப் மை ஒர்க், டிராவல் அண்ட் அதர் திங்ஸ். பட் ஐம் ஷூர் ஐ வில் கண்டினியூ டு ரைட் இன் தி ஃபியூச்சர். நிச்சயமா சார். நீங்க சொன்னீங்க வந்து வெளிநாடு வாழ் ஒரு அந்நியர் மாதிரி நான் மாறிட்டேன் என்னுடைய பேச்சுனால அப்படின்னு. உங்க பேச்சு வேணா உங்களுக்கு அப்படி தோணலாம் சார். ஆனா உங்களுடைய எழுத்து, அதுலயும் குறிப்பா உங்க புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு உண்மையான ஒரு மண்ணின் மைந்தர்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு சார். ரொம்பவும் பெருமையா இருந்தது. அது ஒரு உணர்வோட கலந்த உங்களுடைய உணர்வோட எந்த அளவுக்கு உங்க மண் கலந்திருக்குங்கிறத அந்த புத்தகம் காண்பிச்சது. நிச்சயமா மண்ணின் கதைகளை படிக்கிறவங்க அத்தனை பேரும் அத வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான் வெட்டிக்காடுன்னு நான் நினைக்கிறேன் சார். ரொம்பவே பெருமையா இருந்தது அதை படிக்கும் பொழுது. இல்ல சார், இப்ப நீங்க வெட்டிக்காடு புத்தகம் வெளியிட்ட பொழுது உங்க மனைவி கீதா கஃபேங்கிற பேர்ல ஒரு புத்தகம் வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா சார்? அப்போ 2 பேருடைய உங்கள் பயணமும் வந்து இணைஞ்சே ஒரு மாதிரி தொடர்ந்துட்டு இருக்கு. உங்க கூட உங்களுடைய சமூக பணிகளையும் அவங்க முழுமையா ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. உங்கள் மனைவி, உங்கள் குடும்பத்தை பத்தி உங்க பயணத்துல வந்து அவங்க எல்லாருடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க சார். வெரி குட். ஸோ இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனிதனின் வெற்றிக்கு பிறகு ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இட் இஸ் இன் மை லைஃப் இட்ஸ் மோர் than 100% ட்ரூ. ஐம் நாட் சேயிங் ஃபார் த நேம் சேக், இது ஒரு இன்டர்வியூ அதுக்காக சொல்றேன். டெல்லிங் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஏன்னா வந்து என் ஒய்ஃப் வந்த பிறகுதான் என் லைஃப்ல என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் இஸ் ஸ்ட்ரகிள் லைஃப், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். என் ஒய்ஃபுக்கு வந்த பிறகுதான் அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து வெளியே வந்து ஐம் லீடிங் அ குட் லைஃப்னு சொல்லலாம். அந்த காரணம் வந்து என் ஒய்ஃப் தான். அதுக்கு காரணம் என்னன்னா ஷீ சாக்ரிஃபைஸ்ட் ஹர் கேரியர். இன்ஃபேக்ட் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஷி வாஸ் ஒர்க்கிங் அஸ் காலேஜ்ல வந்து லெக்சரர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாப்ல. எம்ஏ எம்ஃபில் படிச்சுட்டு காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாப்ல. ஸோ கல்யாணத்துக்கு பிறகு வந்து ஃபேமிலியை பார்த்துங்கிறதுக்காக ஷி சாக்ரிஃபைஸ்ட் கேரியர். இன்ஃபேக்ட் என்னுடைய குழந்தைகள் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்கன்னா ஐ வுட் give the 100% credit to my wife, not me. ஏன்னா she is the one taking care of my children. ஸோ அப்போ வந்து அஃப்கோர்ஸ் இன்னும் என்னன்னா இந்த வெரி ட்ரூ என்னன்னா மை ஒய்ஃப் இஸ் அ மச் பெட்டர் ரைட்டர் தேன் மீ. ஷீ இஸ் அ வெர்சடைல் ரைட்டர். அதாவது இங்கிலீஷ் லிட்டரேச்சர் நமக்கு இங்கிலீஷ்க்கு ரொம்ப தூரம். நம்ம வந்து 5வது படிக்கிறப்பதான் ஏபிசிடியே சொல்லி கொடுத்தாங்க கிராமத்து ஸ்கூல்ல, ரைட்? ஸோ அவங்க வந்து இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சவங்க. ஸோ எம்ஃபில் வந்து இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணதுனால ஷி ஹாஸ் அ டேலண்ட் இன் போத் இங்கிலீஷ் அஸ் வெல் அஸ் தமிழ். ஷி இஸ் அ வெரி குட் வெர்சடைல் ரைட்டர். 2 பேருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேரக்டர். பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் உணர்ச்சி பசங்கமான ஆளு. அது கிராமத்து மனிதனுக்கு அப்படிங்கிறதுனால அந்த உணர்ச்சி பசங்க பேசுவேன். அப்புறம் என்னோட பேச்சு அப்படிதான் இருக்கும், என்னோட எழுத்து அப்படிதான் இருக்கும்.
பட் என்னோட ஒய்ஃப் வந்து வெரி லெவல் ஹெட்டட் பர்சன் அண்ட் ஷீ ரொம்ப ஜாலி பேர் வழி. அதோட எழுத்தெல்லாம் ரொம்ப காமிக்கலா இருக்கும். ஷி ஹாஸ் அ பிக் ஃபாலோவர்ஸ் இன் ஃபேஸ்புக் எழுத்துக்கு. ஸோ அதனால வந்து ஷீ இஸ் அ பெட்டர் ரைட்டர். ஸோ அதனால என்ன பண்ணோம், என் ஒய்ஃபும் அந்த கீதா நாங்க அந்த ஒரு நான் பிளாக் எழுதுறப்ப வந்து கீதாவுக்கும் பிளாக் ஆரம்பிச்சு கொடுத்து பிகாஸ் ஐ வாண்ட் ஹேர் டு ரைட் ஆல்சோ. ஸோ அவங்க எழுதிக்கிட்டு இருந்தப்ப ரெண்டு அவங்க எழுதின அந்த கட்டுரைகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல இருக்கும் அந்த கட்டுரைகள். ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் கீதா கஃபேன்னு புக் ரிலீஸ் பண்ணோம் அந்த 2 பேரும் சேர்ந்து. இன்ஃபேக்ட் இந்த சம்மர்ல வந்து வி ஹேட் அ பிளான் ஆஃப் லான்ச்சிங் 3 ஆஃப் அவர் புக்ஸ் ஆக்சுவலா. ஒரு தமிழ் கட்டுரை, ஒரு தமிழ் கவிதைகள், ஒரு இங்கிலீஷ் புக். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த COVID-19 சுச்சுவேஷனால அதை போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம். ஸோ பட் நான் ஒன்றும் எழுதல, ஸோ ஐ வில் ரைட் லேட்டர் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுதான் கீதாவோட பயணம். அப்புறம் உங்கள் குழந்தைகள் அவங்கள பத்தி சார், ஏன்னா அவங்க பேசும்பொழுது நான் பார்த்தேன், அவ்வளவு ஒரு பெருமிதமும் அவங்களுக்கு உங்க மேல இருக்க அன்பும் வெளிப்பட்டுச்சு உங்க குழந்தைகளோட பேச்சுல, அவர்கள் பேசிய காணொளிகள் பார்க்கும் பொழுது. அவங்கள பத்தி சில வார்த்தைகள். எனக்கு வந்து 2 குழந்தைங்க, ஸ்ருதி அப்படின்ட்டு. ஸோ ஒன் திங் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் when I was நான் வந்து அந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எஜுகேஷன் அலோன் டசன்ட் மேக் அ கம்ப்ளீட் மேன். ஏன்னா கரிக்கோதன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரிட்டு நான் சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு வந்து ஐ வாண்ட் டு மேக் ஆல்ரவுண்ட். அதாவது எல்லா ஸ்கில்ஸ் இருக்கணும். அதாவது லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கணும், ஒரோட்டோரியல் ஸ்கில்ஸ் இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் இருக்கணும். இந்த நான் சொன்னீங்களா 5 philosophy-ன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா. ஸோ ஐ ட்ரை டு இம்பைப் தட் கல்ச்சர் வித் மை கிட்ஸ் ஆக்சுவலா. ஸோ ஐ என்கரேஜ் தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, என் ஒய்ஃப் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாப்ல. பட் என்னுடைய சில்ட்ரன் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லயோ ஒரு ஸ்பீச் ஈவெண்ட்லயோ இருந்தாங்கன்னா எந்த வேலையா இருந்தாலும் நான் போட்டுட்டு போய் ஐ வில் பி தேர். ஐ வில் பி தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு என்கரேஜ் தம். ஸோ அது வந்து ஏன் அப்படின்னா, நான் படிக்கிறப்ப வந்து நான் நிறைய ப்ரைஸ் வாங்குவேன் ஸ்கூல்ல. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வந்ததே கிடையாது, ஒரு ஃபங்க்ஷன் கூட வந்ததே கிடையாது. ஐ ஃபெல்ட் நிறைய வாட்டி எமோஷனலா ஃபீல் பண்ணிருக்கேன். எங்க அப்பாட்ட போய் சைன் கேட்பேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு அப்பா சைன் போட்டு கொடுங்க, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னா ஏன்டா போடுவேன், கையெழுத்து போட்டு உயிரை வாங்குற, நாளைக்கு வந்து வாங்கிக்கடா அப்படிம்பாரு. ஏன்னா they don't understand the value of education, right? ஸோ அப்படி உள்ள இருக்கனால அதை நான் ஃபீல் பண்ணிருக்கிறதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு கோ த்ரூ மை கிட்ஸ். அதனால ஐ கோ தேர் அண்ட் சப்போர்ட் தெம். ஸோ அதனால வந்து they did very well. My both children, I'm very happy to say that they are rank holders right from the day one. They all-rounders, like be it on leadership and be it on speech. You watch some of their speeches also. So our daughter வந்து இப்போ she's doing a 4th year medicine in UK, Dundee Medical School, UK படிச்சிருக்காங்க. என் பையன் வந்து just completed, he got admissions from US many universities. இப்போ வந்து she's going to join ஆகஸ்ட்ல வந்து ஜார்ஜியா டெக்ல வந்து he's going to join, அட்லாண்டால he's going to join engineering degree. So that's about my both children. உங்களோட நீங்க மட்டும் இல்ல சார், உங்க குழந்தைகளையும் ரொம்ப தலைமை பண்போட நீங்க வளர்த்திருக்கீங்க. நீங்க ஆரம்பிச்ச இந்த பணி அவங்க மூலமாவும் தொடரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சார். நீங்க பேசுறத வச்சு ஒன்னு சொல்லிருக்கேன் ஆக்சுவலா, உங்க டாட்டர்ட்ட சொல்லிருக்கேன். I'm sure you're not, they are all US citizens, right? They're not going to come to India. But ஒன்னு சொல்லிருக்கேன், at least ஒரு வாரம் you have to come and serve my people in village. அதாவது ஒரு இயர்ல 1 வீக் வந்து கொடுக்கணும். அதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, எனக்கு வந்து போத் நான் 12th முடிச்ச பிறகு எனக்கு இன்ஜினியரிங் கிடைச்சது, மெடிசன் கிடைச்சது தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல. பட் எங்க வில்லேஜஸ் எல்லாம் நான் வந்து டாக்டர் ஆகணும், எங்க வில்லேஜ்ல டாக்டரே கிடையாது. ஆல்ரெடி 2 இன்ஜினியர் இருக்காங்க, டாக்டரே கிடையாது. பட் என்ன டாக்டர் ஆகணும்னு பார்க்க விரும்புனாங்க. பட் என்னால முடியல. ரீசன் வந்து ஒண்ணு வந்து எனக்கு மெடிசனோட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. 2வது வந்து மெடிசன் படிக்கிறது நிறைய பைசா வேணும். 4-6 வருஷம் படிக்கணும். இன்ஜினியரிங் 4 வருஷம் படிச்சுட்டா சீக்கிரம் வேலைக்கு போகலாம், வேலை கிடைச்சிரும். ஆமா, சோ அது ஒரு ரீசன் ஆக்சுவலா. சோ அதனாலதான் வந்துட்டு, பட் இந்த ஆஸ்பெக்ட்ல இன்னொரு ஐ வாண்ட் டு ஷேர் ஹியர். ஐ வாண்ட் டு தேங்க் மை ஃபாதர்-இன்-லா. இந்த ஃபாதர்-இன்-லா இஸ் a டாக்டர். எங்க ஊர் பக்கத்து ஊருக்குல புலாரங்குடி கடலாம் இருக்காப்ல, ஃபாதர்-இன்-லா டாக்டர். என்னோட ஃபாதர்-இன்-லாட்ட சொல்லியிருந்தேன், நான் எங்க கிராமத்துல இருந்து வர்றவங்க, நான் டாக்டர் ஆக முடியல. பட் எங்க கிராமத்துல இருந்து என் பேரை சொல்லிட்டு யாராச்சும் வந்து வந்தாங்கன்னா யூ டேக் கேர் ஆஃப் தம். அவங்களுக்கு இன்னைய வரையும் நீங்க ஸ்கானரிங் எங்க கிராமத்துல இருந்தோ எங்க பக்கத்து கிராமத்துல இருந்தோ என்னோட ஃபாதர்-இன்-லாட்ட போய் அவங்க மருமகனோட சொந்தக்காரன் சொன்னா he doesn't get fees for them. Okay, so he gives a priority and treats them.
ஸோ அதனால வந்து லைக் மேபி என் டாட்டர் ஐ வாண்ட் ஹர் டு கம் அண்ட் அட்லீஸ்ட் சர்வ் ஃபார் மை வில்லேஜ் பீப்புள் ஃபார் அபவுட் அ வீக் அட்லீஸ்ட் இன் அ இயர் கேட்டிருக்கேன். ஸோ she said yes, let's hope she does. நிச்சயம் செய்வாங்க நம்புறோம் சார், நிச்சயம் செய்வாங்க. இப்போ இந்திய தொலைத்தொடர்பு துறையில அதுவும் குறிப்பா சொல்லணும்னா சென்டர் ஃபார் C.dot சென்டர்ல வந்துட்டு நீங்க வந்து அது ஆராய்ச்சி பிரிவு, அதாவது இந்திய தொலைத்தொடர்பு துறையோட ஆராய்ச்சி பிரிவுல நீங்க பணிபுரிஞ்சிருக்கீங்க இல்லையா சார்? அப்போ இப்போ நடக்கிற இந்த டெக்னாலஜி ரெவல்யூஷன், அதாவது குறிப்பா ஐடி ரெவல்யூஷன் போயிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் அடித்தளமா இருந்த காலகட்டத்துல நீங்க பணியாற்றி இருப்பீங்க இல்லையா சார்? சோ அத பத்தின உங்க அனுபவங்கள், அத பத்தி கொஞ்சம் பாருங்க. பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து டெலிகாம் ரெவல்யூஷன் வந்து லாஸ்ட் 35 இஸ் அமேசிங். 1984 வந்து C.dotனு ஒரு ஆர்கனைசேஷன், சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமாட்டிக்ஸ், அதை ஸ்டார்ட் பண்ணது வந்து டாக்டர் சாம் பிட்ரோடா 1984 அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் லேட் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி, லேட்டர் பை பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி. ஸோ அப்போ வந்து 1984 he was a US citizen. Actually he's a US citizen. இந்தியாவுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இட்ஸ் a big story. I wrote an article about him in my blogல எழுதியிருக்கேன். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா 1984 வந்து ஸ்டார்ட் பண்ற போது இந்தியாவோட டெலி டென்சிட்டி 0.68. தட் மீன்ஸ் 100 பேருக்கு வந்து ஒரு டெலிஃபோன் கூட கிடையாது இந்தியாவில். அப்ப 0.68 தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ரெவல்யூஷன் பண்ணாரு ஆக்சுவலா. ஒரு இந்த அப்பதான் 90s எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் காலேஜ் வந்து 18 முடிச்சு வெளியே விளையாடுறப்பதான் இந்த PC1 தெரியும். மேபி யூ ஆர் யங் ஜெனரேஷன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பப்ளிக் கால் ஆபீசர்ஸ் STD அத ரெவல்யூஷன், ஆமா அத ரெவல்யூஷன் பண்ணது வந்து டாக்டர் சாம் பிட்ரோடா. அதாவது இது ஒரு ஆக்சிடென்ட் ஃபார் மீ. 1991 வந்து ஒரு சஞ்சார் பவன், அதாவது டெலிகாமோட ஹெட் குவார்டர் சஞ்சார் பவன் 1991 I was a fresh engineer, 22-year-old engineer, just come out of the college. ஒரு ப்ராஜெக்டுக்காக நான் போறேன், ஒரு நெட்வொர்க்கிங்க்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். அப்போ வந்து டாக்டர் சாம் பிட்ரோடா டெலிகாம் கமிஷன் சேர்மன், அதோட சேர்மன். அவரோட ஆஃபீஸ்ல இருக்கிற கம்ப்யூட்டரை வந்து கனெக்ட் பண்ணணும், நெட்வொர்க்கிங் கனெக்ட் பண்ணணும் தான் என்னோட ப்ராஜெக்ட். அவர் கம்ப்யூட்டர் மற்ற ஆஃபீஸர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ஐ ஹேட் அன் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்ட்ராக்ட் வித் ஹிம். லைக் அவர் இஸ் சச் அ கிரேட் கை. C.dotோட டெலிகாமோட சேர்மன், லைக் சயின்டிபிக் கேபினெட் மினிஸ்டர் இருக்கிற ஒருத்தர். But I interacted with him. I told him how to connect the network, how to log in, password, அதெல்லாம் அவருக்கு செட் பண்ணி கொடுத்தேன் அந்த பீரியட்ல. So I was so impressed with this guy. Like அதான் சொல்றேன், I have to talk separately. I will try இன்னொரு occasional அவரை பத்தி பேசலாம். அப்போ சொல்லிட்டு இருக்கப்போ வந்து சொன்னாரு, he said, hey young man, like you should join C.dot அப்படின்னாரு. எனக்கு C.dotனா என்னன்னு தெரியாது. So then I asked, like then I came, சொன்னாரு. Then I 92ல வந்து அவர் சொன்ன பிறகு நான் அப்புறம் அது 6 months அசைன்மெண்ட் தான் போயிருந்தேன். சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டெல்லிக்கு அந்த 6 months முடிச்சுட்டு சென்னைக்கு திரும்பி வந்தவொடனே இமீடியட்லி அப்ளைட் ஃபார் C.dot. ஸோ ஐ பாஸ் த ரிட்டன் டெஸ்ட், ஐ பாஸ் இன்டர்வியூ. தென் 92 ஏப்ரல்ல C.dotல ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்றப்ப ஐ ஒர்க் ஃபார் 2 years. அப்புறம் சிங்கப்பூருக்கு வந்துட்டு அந்த 2 years இஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படின்னா C.dotோட ஃபர்ஸ்ட் 10,000 லைன் எக்ஸ்சேஞ்ச் அப்படி டிஜிட்டல் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. ஸோ அதோட ஃபீல்ட் ட்ரையல்ல வந்து அல்சூர், பெங்களூர்ல உள்ள அல்சூர் தான் அதோட ஃபீல்ட் ட்ரையல் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அதுல வந்து நான் டே அண்ட் நைட்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். லைக் அந்த அஸ் பார்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த இன்ஜினியர்ஸ். அதுல வந்து ஒரு மேனேஜர், 2 இன்ஜினியர் அந்த ப்ராஜெக்ட் இன்சார்ஜ். அதில் நான் ஒன் ஆஃப் த இன்ஜினியர்ஸ். அதுல ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு எங்க ஊர்ல, அதாவது தமிழ்நாட்டுல வந்து ஃபர்ஸ்ட் 1000 லைன் டிஜிட்டல் எக்ஸ்சேஞ்சுங்கிறத வந்து தமிழ்நாட்டுல வந்து அது சோ ஹேப்பன் எங்க மன்னார்குடி பக்கத்துல கூத்தாண்டூர்னு ஒரு ஊர். ஸோ அதை நான் தான் இன்ஸ்டால் பண்ணேன் ஆக்சுவலா 1992ல. அப்புறம் அந்த 2 years ஒர்க் பண்ணிட்டு சிங்கப்பூர்ல ஜாப் கிடைச்சுன்னு வந்துட்டேன். 98ல பார்த்தோம்னா C.dot வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் டால் ஃப்ரீ நம்பர்னு சொல்லுவாங்க, அதாவது 1-800 நம்பர் டால் ஃப்ரீ நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல வந்து இட்ஸ் அகைன் சோ ஹேப்பன் மை அசோசியேஷன் வித் C.dot பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ஹேட் இன்டராக்ஷன் வித் இந்தியன் டெலிகாம் இண்டஸ்ட்ரி. நான் ஈவன் தான் அவே ஃப்ரம் இந்தியாங்கிறதுனால. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல வந்து அவங்க C.dot வந்து அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணாங்க. அதை ரன் பண்றது வந்து இந்த ஹார்ட்வேர் அண்ட் மிடில்வேர் பிளாட்ஃபார்ம்னு இருக்கும். அந்த SSL ப்ரோட்டோகால், சீனிக் ப்ரோட்டோகால் இருக்கும். அதை வந்து என்னுடைய கம்பெனி அப்போ வந்து ஸ்டாடஸ் கம்ப்யூட்டர்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டெலிகாம் டிவிஷன். அதை வந்து நாங்க ப்ரொவைட் த பிளாட்ஃபார்ம் பண்ணோம். ஸோ ஐ ட்ரெயின் த C.dot இன்ஜினியர்ஸ் ஹவு டு யூஸ் அவர் பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 1 year அவங்களோட ஒர்க் பண்ணேன் 98ல. அப்புறம் 2005 I was working for Lucent Technologies. I was working in a startup company. அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து Lucent 2003-4 வந்து they bought for $330 million.
நாங்க வந்து we are developing a voice over IP gateways. It's a new technology. Voice over IPங்கிறது நியூ டெக்னாலஜி அந்த பீரியட்ல 2004 பீரியட்ல. அப்போ வந்து லூசன்ட் won a major contract with Reliance Communication, not the current Reliance Jio. அப்போ வந்து ஆர்காம், அனில் அம்பானி ஆர்காம். ஸோ அந்த பீரியட்ல வந்து we sold our media VoIP gateways, hundreds of media IP gateways வந்து ரிலையன்ஸ் வந்து 2006ல என்ன they are, அதாவது they are implementing an entire core network across India using a voice over IP technology. ஸோ அதுல வந்து நான் என்னுடைய ப்ராடக்ட், பிகாஸ் ஐ வாஸ் த ஹெட் ஆஃப் டெஸ்ட் இன்ஜினியரிங் டீம் அந்த ப்ராடக்ட்டுக்கு பாஸ்டன்ல இருக்கிறப்ப. ஸோ ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் தட் கோர் நெட்வொர்க் டிசைன். அதாவது அந்த அதுக்கு எப்படின்னா நம்ம பாராமீட்டர்ஸ் இது பண்றது, எவ்வளவு கால்ஸ் ஹேண்டில் பண்ணும், எவ்வளவு இது பண்ணுங்கிறதுக்குலாம் அதை ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் த ப்ராஜெக்ட். இட்ஸ் ஸோ ஹேப்பன் அந்த ப்ராடக்ட் வந்து நியூ ப்ராடக்ட்ங்கிறதால இந்த லூசன்ட் இந்தியாவில் இருக்கிற டீமுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் தெரியாது ஆக்சுவலா. ஏன்னா பிகாஸ் தே ஆர் நாட் ட்ரெயின் தட். ஸோ அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக they were desperately looking to somebody who's know this product to handle the project. அப்பதான் my boss, my president of my division, he's my close friend, so he asked me to why don't you go take care of and then I thought it's a good opportunity. Then அந்த opportunity எடுத்து I took a transfer and came back to Singapore in 2007. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பிறகு தென் அகைன் 1 year அந்த ரிலையன்ஸோட டீமோட ஒர்க் பண்ணி ஸோ வி இம்ப்ளிமெண்டட் த ஹோல் ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இட்ஸ் அ வெரி கிரேட் சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் அது. அப்புறம் அதுக்கு பிறகு இந்த 2007ல இருந்து ஐ பீன் ஒர்க்கிங் வித் இப்போ கரண்ட் ரிலையன்ஸ் ஜியோ ஆர் பாரதி ஏர்டெல் அண்ட் பிஎஸ்என்எல், எம்டிஎன்எல் அந்த டீம்ஸ்க்கு வந்து ஆஸ் அ கன்சல்டன்ட் ஐ கோ அலாங் வித் மை டீம் டு கிவ் பிரசன்டேஷன் ஆன் த நியூ டெக்னாலஜிஸ், பிகாஸ் ஐ ஒர்க் இன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜி அப்படின்ட்டுனா 4G, இப்போ 3G இருக்கிறப்போ I will be working on 4G. So I'm working on 5G. If I'm working on 5G. So இந்த மாதிரி like it so happened again it's my connection with my motherland அப்படிங்கன்னு சொல்லலாம். Even though I was in Singapore, I was in இங்க இந்தியா, அதாவது பாஸ்டன் யூஎஸ்ல இருந்தாலுமே I was lucky to associate with multiple Indian telecom projects in the over a period of ஒரு 20 years. நீங்க சொன்ன மாதிரி திரு சாம் பிட்ரோடா அவர்களுடைய வாழ்க்கைங்கிறது வந்து இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் ரீதியாகவும் சமூக பணிகள், சமுதாய பணிகள் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டான வாழ்க்கை தான் சார். இப்போ நீங்க உங்களுடைய சமூக பணிகள், நீங்க பல பல பணிகளை செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா சார்? அதுல வந்து பல சவால்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. அது ரொம்ப எப்பயுமே எளிதான காரியம் கிடையாது. எமோஷனல், அதாவது உணர்வு ரீதியான சவால்கள் இருக்கும், நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கும். அது மாதிரி நீங்க சந்திச்ச சவால்கள், அதை எப்படி எதிர்கொண்டு வந்தீங்க அப்படிங்கறத பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க சார். ஸோ பிஃபோர் அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி சொன்னீங்களே டாக்டர் சாம் பிட்ரோடா பார்த்தீங்கன்னா, பிகாஸ் டாக்டர் சாம் பிட்ரோடா வந்து ஈவன் தோ ஐ ஹேட் இன்டராக்டட் வித் few hours, like couple of times, I consider him as my guru actually. அதாவது that's I try to kind of I consider him as a guru. I just want to record it here அதுக்காக சொல்லுவாங்க. So coming on to this question, இது வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் தான். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம வந்து கிரவுண்ட் லெவல்ல தான் ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, அதாவது மணி கலெக்டிங் மணி இஸ் நாட் அ பிக் டீல், ரைட்? So even though, for example, one of my friends was so happy seeing the progress of our project. He just called me 2 days or 2 weeks back. Hey Ravi, I'm so happy with your projects. I would like to support this year also. அப்படின்னு சொல்லிட்டு he just cut a check for 1.5 lakhs, right? So இது வந்து it's getting a money is not a big deal when you have credibility, right? But இதோட biggest challenge வந்து having a right volunteers and the ground level. அதுதான் biggest challenge. இப்ப அதான் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, already mentioned about the great team I have on the ground, நமது கிராமம் team. So அது வந்து I'm so happy. So we have a great team. அதுதான் அது வந்து எல்லாருக்கும் உண்டு. அந்த ரைட் டீம் ஐடென்டிஃபை பண்றது, வாலண்டியர்ஸ் ஐடென்டிஃபை பண்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டிஃபிகல்டிஸ் வந்து எங்களுக்கு இருந்துச்சு. அதாவது நான் அந்த 2003ல இருந்து 2010 வரலையும் சொல்லலைங்க இல்லைங்களா, அந்த நிறைய ஸ்கூலுக்கு ப்ராஜெக்ட் பண்றப்போ அப்போ வந்து we had a lot of challenges. ஸோ அந்த சேலஞ்ச் இப்ப கிடையாது. ஸோ அது வந்து ஐடென்டிஃபைங் த ரைட் வாலண்டியர்ஸ் ஆன் த கிரவுண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஒரு டிஃபிகல்ட்டி. எவ்ரி ஆர்கனைசேஷன், எவ்ரி இண்டிவிஜுவல் வில் ஃபேஸ் தட் சேலஞ்ச். அது வந்து யூ ஹேவ் டு ஒர்க். அது பண்ணணும். அது வந்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா, கிராமத்துல வந்து நீங்க அதாவது லோக்கல் பாலிடிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை விட பெரிய பாலிடிக்ஸ் அது ஆக்சுவலா. அது ஆபீஸ் பாலிடிக்ஸை விட பெரிய பாலிடிக்ஸ் அது ஆக்சுவலா. ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வில்லேஜ் மேன் லைக், அதனால எனக்கு வந்து கிராமத்துல இருக்கிறதுனால
2 பேரையும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஒரு தட்டை கொடுத்து வேலை கொடுத்தோம்னா அதை எகெயின்ஸ்ட் கோஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அவனை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதை வந்து ஐ லேர்ன் த டெக்னிக்ஸ் ஃபார் மை என்னுடைய பெரிய பாட்டன்னு அந்த டெக்னிக்ஸ் கத்துருக்கேன். அது அவர் ஒரு பஞ்சாயத்து தலைவரா இருக்கிறப்ப வந்து 2 பேரும் அடிச்சுக்கிட்டு வந்து அவர்கிட்ட சண்டைக்கு பஞ்சாயத்துக்கு வந்தாங்கன்னா அது வந்து அந்த பஞ்சாயத்தை கூட்டாம தீர்த்துருவாரு. அப்புறம் ஒரு 1 வீக் பார்த்தோம்னா எல்லாரும் ஒன்னா தண்ணி போட்டுட்டு ஒன்னா வருவாங்க. சோ அப்படிப்பட்ட டேலண்ட்லாம் அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துருக்கேன். ஸோ ஐ நோ ஹவு டு மேனேஜ் த லோக்கல் பாலிடிக்ஸ். ஓகே, வில்லேஜ் லெவல்ல நடக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ். அப்புறம் அது சில பேருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து வில்லேஜ்ல பேக்ரவுண்ட்ல இல்லாம ஒரு சிட்டி பேக்ரவுண்ட் சென்னை பேக்ரவுண்ட்ல இருந்து ஒருத்தர் வந்து ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன் வச்சுக்கிட்டு நான் வந்து வில்லேஜ்ல பண்றாங்கன்னா அது அவங்களால சர்வை பண்றது கஷ்டம். they don't understand the dynamics of the local environment. அது ஒரு சேலஞ்ச் இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா நில ப்ராஜெக்ட்ல வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது இப்ப கிராமத்துல நான் என்ன பண்ணுவேன்னா ஐம் வெரி பர்டிகுலர் அபவுட் த எஃபிஷியன்சி ஆஃப் த ப்ராஜெக்ட். அந்த 2007ல இருந்தோ இப்ப வரலையும் see we are not a multi-millionaire to give the money just like that. We are spending our hard-earned money, right? Even my friends are giving their hard-earned money. So you have to make sure that every cent, every paisa is spent properly. That's very important. Then only you have the credibility, right? So அதை என்ன பண்ணோம்னா நம்ம வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நான் மோஸ்ட்லி பண்ற ப்ராஜெக்ட்லாம் ஐ டைரக்ட்லி ஒர்க் வித் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். ஏன்னா ஸோ நோ தேர் இஸ் நோ மிடில் மேன் இன்வால்வ். ஸோ அவங்க பில்லு கொடுப்பாங்க, அவங்களுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், வி ஒர்க் ஆன் த எக்ஸிக்யூட்டிவ் ப்ராஜெக்ட். அப்படி இல்லைன்னா எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆர் க்ளோஸ் ரிலேட்டிவ், ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஃபாதர் எல்லாம் எக்ஸிக்யூட்டட் மெனி ப்ராஜெக்ட் ஃபார் மீ, ரைட்? அவர்கிட்ட ஏன்னா அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ என்னோட பிரதர் ஒருத்தர் இருக்காரு இந்திரஜித், நான் வெட்டிக்காடுல இருக்காரு, அவரு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ அவங்கள்ட்ட வழியா தான் அந்த ப்ராஜெக்ட். இப்போ நம்ம இப்படி பண்ண போறப்போ வந்து லோக்கல் அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருப்பாங்க, தே ஹாவ் சம் மோட்டிவேஷன். நான் அவங்க எங்க வழியா தான் கொடுக்கணும், நீங்க எப்படி தனியா பண்றீங்க அப்படிம்பாங்க. ஸோ தே ஹேவ் சர்டன் மோட்டிவேஷன்ஸ், ரைட்? ஸோ ஐ நோ ஹவு டு ஹேண்டில் தம் ஆல்சோ, ரைட்? ஸோ அகைன் ஐ நோ த டைனமிக்ஸ், ஹவு டு ஹேண்டில் தம். ஸோ அந்த சேலஞ்ச் இருக்கும். அப்புறம் இன்னொரு சேலஞ்ச் என்ன பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு எல்லாம் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சிக்கல், எல்லாருக்கும் உள்ள சிக்கல். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா பிகாஸ் ஐ ஷேர் மை ப்ராஜெக்ட், இந்த சோஷியல் ப்ராஜெக்ட்ஸை வந்து சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக் ஆர் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணப்போ வந்து சம் பீப்புள் வில் திங்க் தட்ஸ் லைக் அ ஸ்மால், இது வந்து செல்ஃப் ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஐ ஹவ் ஹர்ட் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ டாக்கிங் அட் த பேக் ஆல்சோ, தட்ஸ் அன்அவாய்டபிள். அதுக்கு ரீசன் என்ன, they don't understand. ரீசன் என்னன்னா when you share it creates a multiplier effect. ஆக்சுவலா இதை நம்ம ஒரு ப்ராஜெக்டை ஷேர் பண்ணோம்னா அதை பார்த்துட்டு ஹே 4 பேர் மோட்டிவேட் ஆகி பண்ணுவாங்க, கரெக்ட்? அதை பார்த்துட்டு அத இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து நான் இந்த என்னுடைய சக்சஸை நான் ஷேர் பண்ணதுனாலதான் he just blindly called me asking, right, giving a money. நான் நிறைய ஷேர் பண்றப்ப வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிரைவேட்டா மெசேஜ் அனுப்புவாங்க. மெசேஜ் ஹே மச்சி, ஐ வாண்ட் டு கண்ட்ரிபியூட் டு திஸ் ப்ராஜெக்ட் அப்படிமா. நான் எனக்கு நீட் இருந்ததுன்னா ஓகே ஐ வில் டேக், அதர்வைஸ் இல்லடா we will take next in the project எல்லாம். I don't have any project, when I have a project I will let you know whatever you can contribute அப்படிமா. ஸோ அது வந்து இந்த மாதிரி லைக் some people think that's a self promotion, but I'm a senior professional executive. I know what to share, what not to share. இப்போ நான் வந்து 20 years நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எஜுகேஷனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணியிருக்கோம், டியூஷன் ஃபீஸ் பே பண்ணியிருக்கோம். I had never shared that detail in social media. Okay, and a lot of people, I did the work as anonymous. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கே தெரியாது யார்கிட்ட இந்த பணம் வந்து இருக்குன்னு தெரியாது. ஓகே, ஸோ அண்ட் another எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த கஜா டைப் புயல்ல வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட கொடுத்தப்பல, ஒரு வாலண்டியர் கொண்டு வந்தாப்புல, ஒரு போர் ஃபேமிலிக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னா அப்படின்னாப்புல. ஸோ யா வி சப்போர்ட்டட், பட் ஐ மேட் ஷூர் தட் family photo or anything is shared in the WhatsApp or Facebook or the social media. Their dignity, their self-respect is very, very important, right? So I know what to share, what not to share, because I'm not like a small teenage guy who's fiddling in the social media. I've been in the social media from 2007 onward, 2003 onward, 17 years. So I know what to share, what not to share. So அது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது. They will talk at the back. But I don't have time to explain இதை ஏன் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா அவங்களுக்கு புரியாது. They don't understand, right? So இது சில challenges you have to face it. அதாவது பொது வாழ்க்கை இது மாதிரி இருக்கிறப்ப வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஆகணும்.
அதை வந்து சில பேர் டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க, என்னடா அப்படி சொல்றான் அப்படின்ட்டு they demotivate, they don't do it. But I take it in a right spirit and I move on with what is my path, what is my vision. That is what I do. I believe. And another thing is, as I said, நான் வந்து ஒரு பல குறைகள் உள்ள ஒரு சாதாரண மனிதன் தான். பட் ஹானஸ்டி இஸ் த பிக்கஸ்ட் இன்டெகிரிட்டி ஃபார் மீ. நான் ஏன்னா வந்து அதுக்கு வந்து என்னோட புக்ல எழுதியிருப்பேன். 5th ஸ்டாண்டர்ட் நடந்த ஒரு இன்சிடென்ட்ல ஏன் அந்த ஹானஸ்டி என்கிட்ட இன்னும் இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த இன்சிடென்ட் வந்து டீடைல் இன்சிடென்ட் எழுதியிருப்பேன். ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு எக்ஸ்பிளைன் ஹியர். ஸோ அதனால வந்து அந்த ஹானஸ்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ நெவர் கிவ் அப் மை ஹானஸ்டி at any point of time. So maybe I can compromise on other things, but not on the honesty. So அந்த ஹானஸ்டி இருக்கிறதுனால தான் I mean like 17 years, 20 years அந்த பண்றப்ப வந்து my friends, my family believe and they support me. Okay, apart whatever my friend, my own funding. So that's what, these are the challenges you will face, that I face. Okay, பொதுப்பணிகள்னு வரும்பொழுது நேர்மைங்கிறது அதுதான் ஒரு அடித்தளம் அப்படிங்கறத நீங்க சொன்னதுல இருந்து தெரியுது சார். இது இனி எதிர்காலத்துல என்னென்ன உங்களுடைய திட்டங்கள், என்ன பிளான்ஸ் இருக்கு சார் உங்களுக்கு எதிர்கால பணிகள் குறித்து? இது சுருக்கமா we are on time actually. I'm just checking it because we are planned for 1 hour. I know I'm very particular about my timing also. And I'm trained in Toastmaster. நாங்க Toastmaster பேசுறப்ப வந்து எங்க ஸ்பீச் வந்து 7 minutesனா 7 minutesல முடிச்சாகணும், இல்லனா you'll be disqualified. Okay, I'm trained in Toastmaster. Okay, don't worry about it. சீக்கிரம் முடிச்சிடலாம் சார். All right, okay, good. So அதாவது என்னுடைய ஃபியூச்சர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, see I believe in another thing வந்து philosophy பாத்தீங்கன்னா, first I divide the life into 3 parts. The first 25 years the life வந்து you spend for your young stage education அப்படிங்கிறது போயிடுது. Next 25 to 30 years வந்து children, family, finance, stability, ஓடி உழை அப்படின்னு ஓடி உழைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் 25 years 30 years ஆயிடுது. ஸோ அடுத்து என்னன்னா, what I want is like maybe you live up to 75 years. After 75 you are living is a bonus, right? So என்னுடைய நெக்ஸ்ட் ஃபேஸ் என்னன்னா, I want to lead a life where which is I don't want to get into this corporate life வந்து கண்டினியூஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா அந்த corporate life, you know that quarterly pressure, deadlines, what not, right? So yes, the pressure is there, right? So I think I will wrap up my corporate life. I am done with I have completed 31 years of my corporate life. So probably I will wrap it another 2 to 3 years. I wrap my corporate life. So my plan is I will move back to Tanjavur. My plan. So teaching is my passion. As I said, I like teaching. I like to adu vandu enoda passion. So probably I'll take some visiting faculty or some teaching. அது வந்து I will do it. Another thing என்னன்னா, I want to identify the teachingல போறப்ப என்னன்னா ஒரு அட்வான்டேஜ், ஏன் டீச்சிங் போறேன்னா, I want to identify ஒரு every year ஒரு 10 youngsters with different skills, different talents. அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர்ல இருக்கேன்னா ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து I want to mentor them, guide them, right? So I want to connect with my networks. I have all my, that we are from Gindi Engineering College. All our friends are all over the world in executive level positions, top level positions, right? So we can using our network, guide them and to make really successful. ஏன்னா it will create multiplier effect. They will guide another 10 people each one. It is a multiplier effect, right? They will mentor other people. So அது ஒரு ஐடியா இருக்கு. Another thing I told you, writing is my habit. Already I have a plan to write 3 more books. One வந்து என்னன்னா, I want to write about telecom. The first book I have planned, because I know that I've been following the Indian telecom industry from 1990 to 90, to be precise 1992 until now, almost 25 plus years, and I'm trace பண்ணிட்டு இருக்கேன். From simple பெரிய single இருக்கிற ஒரு phone, mobile phoneல இருந்து இப்போ இருக்கிற ஸ்மார்ட் போன் வரையும் I know that all the things. So in the how this technology revolution happened from Dr. Sam Pitroda from 1984 onwards, அப்படிங்கிற வந்து the 35 years of journey வந்து I want to record it. So I want to make this a reference book for the university or students க்கு ஒரு reference book கொண்டு வரணும்ங்கிறது வந்து it's a big project, maybe 500 pages. அது ஒரு அந்த புக் எழுதுறது ஒரு ஐடியா இருக்கு. செகண்ட் வந்து என்னன்னா, I want to write a novel.
இப்ப நிறைய பேர் நீங்க பார்த்திருக்கலாம், புலிநகை கொன்றை, வெட்டுப்புலின்னு சில நிறைய ஃபேமஸ் நாவல். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 100 இயர்ஸ் ஹிஸ்டரியை டிராவல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புலிநகை கொன்றைங்கிற நாவல்ல வந்து பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார், சிவா எல்லாம் வந்து ஒரு கேரக்டரா வருவாங்க. இப்ப வெட்டுப்புலிங்கிற நாவல்ல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர், கருணாநிதி எல்லாம் அது ஒரு கேரக்டரா வருவாங்க. சோ என்னுடைய ஐடியா என்னன்னா, ஐ வாண்ட் ரைட் அ நாவல் விச் இஸ் ட்ரேசிங் த 100 இயர்ஸ் ஆஃப் திங் இன் மை நேட்டிவ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என் அப்பா வந்து அவருடைய லைஃப் வந்து 25 கிலோமீட்டர்லயே முடிஞ்சிருச்சு. வெட்டிக்காடு மன்னார்குடி அந்த 25 கிலோமீட்டர்ல முடிஞ்சிருச்சு. So I am the guy who is a transition, right, from Vettikadu to all over the world right now. Can be traveling 25 years all over the world, right, globally. இப்ப என் பையனை பாத்தீங்கன்னா அவனுக்கு வெட்டிக்காடுன்னா என்னன்னு தெரியாது. Because he doesn't have any connection. எப்பயோ ஒரு வாட்டி ஊருக்கு ஒரு வாட்டி அழைச்சிட்டு போவோம். He will just spend one day there and அதுதான். So you see the transition, how it happened in over 3 generations, 100 years, how the transition. So I want to, the real life experience based பண்ணி I want to write a novel. அது ஒரு ஐடியா இருக்கு. Another thing வந்து I want to write a books, maybe multiple volumes. As I said, now I've been traveling for last 25 years all over the world. என்னோட travel experience வச்சு I want to write a books. இதெல்லாம் that's all after the 2-3 years when I wind up my corporate life and move to the next career, next phase of my life. அதுதான் என்னோட ஃபியூச்சர். ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி உண்மையிலேயே ரொம்ப பெருமிதமாவும் இருக்கு சார். ஏன்னா நீங்க உங்களுடைய இது வந்து வெறுமனே சமூக பணி அப்படிங்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய பணி அப்படிங்கறதுல உங்களுக்கு இருக்க பேஷன், உங்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல உங்களுக்கு இருக்க பேஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க பேசினது வச்சு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா அப்படி இல்லாம வந்து உங்களால ஒரு முழுமையான ஒரு புத்தகமோ இதுவோ எழுதிட முடியாது. சோ அது மட்டும் இல்லாம ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப், ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு திருப்தியான ஒரு சாட்டிஸ்ஃபைங் கரியர் எந்த அளவுக்கு முக்கியம், அதே சமயம் குடும்பம் அதுல எந்த அளவுக்கு நமக்கு பங்களிக்கும் அப்படிங்கறதையும் நீங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இது எல்லாம் சிறப்பா அமையும் பொழுதுதான் நாம செய்யற சமூக பணிகள் நிறைய பேரை போய் சேரும், அது இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது நீங்க பேசினதை வச்சு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. உண்மையிலேயே இட் வாஸ் an enlightening interview சார். ரொம்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் சமூக பணிகள்ல ஈடுபடுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இது இருந்திருக்கும் நான் நம்புறேன். எனக்கு அப்படிதான் இருக்கு. பல அனுபவங்கள். இதுக்கு நீங்களே நேரம் இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, இதுக்கு மேல வேண்டாங்கிற மாதிரி. பட் இன்னும் பேசினா கூட அது எங்களுக்கு பயனுள்ளதாதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். வாய்ப்பு இருக்கும் பொழுது இன்னொரு சந்தர்ப்பத்துல மற்ற இன்னும் பல அனுபவங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஆக்சுவலா சித்ரா வந்து ஐ அம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ஏன்னா the way you took this, நம்ம கரெக்டா பிளான் பண்ணபடி 1 hourல வந்து கரெக்டா 1 hour அந்த டாட்ல be finishing it, right? அது வந்து the way how you also you did a lot of homework. Actually நன்றி really சார். proud of you. First time when you send me a note by WhatsApp, I was surprised, right? How, like, I don't need to do anything, edit or anything, like you did completely entire homework. That shows the passion, that shows the commitment. சில பேர் என்ன வந்து நேம் சேக்கு வந்து இன்டர்வியூ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தடையிட்டு இருக்காம, you did all the homework, you did all the work. That's really, I'm really proud of you. And I know about your background, like you have written a book. Best of wishes and good luck, and you will achieve great heights in your life. My best wishes. At the same time, நான் வந்து நம்ம வலைத்தமிழ் டீமுக்கும் என்னுடைய நண்பர் பார்த்தசாரதி அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த வலைத்தமிழ் குழு நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.